Good morning, students. Today we are going to learn about the subspace topology. Okay, yesterday நம்ம எது பார்த்தோம்? Definition of subspace topology பார்த்தோம். What is the definition of subspace topology? Let X be a topological space with topology tau and Y is a subset of X. The collection tau y equal to y intersection u such that u belongs to tau is a topology on y is called the subspace topology அப்படின்ட்டு பார்த்தோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணோம்? ஒரு ரிசல்ட் பார்த்தோம். ரிசல்ட் என்ன? இந்த சப்ஸ்பேஸ் tau y is a topology on y அப்படின்ட்டு பார்த்தோம். ஓகேவா? ஒரு சப்ஸ்பேஸும் வந்து என்னவா இருக்கும்? ஒரு டோபாலஜியாக இருக்கும் அப்படின்ட்டு பார்த்தோம். இப்போ அதுக்கு ஃபுல்லும் ப்ரூஃப் நம்ம பார்த்தாச்சு. ஓகே, இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லெம்மா 16.1 பார்க்க போகிறோம். ஓகேவா? அந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் இருக்கிறது லெம்மா 16.1. ஸ்டேட்மெண்ட் என்ன? இஃப் B is a basis for the topology of X, then the collection BY equal to set of all B intersection Y such that the B belongs to script B is a basis for the subspace topology on Y. ஓகேவா? ஸோ இதில் ப்ரூஃப் பாரு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்கிரிப்ட் பி a பேசிஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அண்ட் டவ் ஒய் பி த சப்ஸ்பேஸ் டோபாலஜி அப்படின்னு எடுக்கிறோம். ஓகேவா? ஸ்கிரிப்ட் பி என்ன பண்ணுறோம்? இட் இஸ் எ பேசிஸ் அண்ட் டவ் ஒய் வந்து என்னது? இட் இஸ் எ சப்ஸ்பேஸ் டோபாலஜி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஸ்கிரிப்ட் பி ஒய்யை என்ன எடுத்துக்கிறோம்? ஸ்கிரிப்ட் பி ஒய் அப்படின்னா தட் இஸ் எ சப்ஸ்பேஸ். சப்ஸ்பேஸ்னால் எப்படி இருக்கும்? தட் இஸ் பி இன்டர்செக்ஷன் ஒய். ஓகேவா? பி இன்டர்செக்ஷன் ஒய்ன்னு தான் நமக்கு ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்குறோம் சப்ஸ்பேஸ் டோபாலஜிக்கு வந்து டெஃபினிஷன். ஓகேவா? ஸோ அப்போ டு ப்ரூவ் பிஒய் இஸ் எ பேசிஸ். அப்போ இங்கே பிஒய் அப்படின்னு சொல்கிறது என்னது? தட் இஸ் எ சப்ஸ்பேஸ். அது வந்து பேசிஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். சப் பேசிஸும் வந்து என்னவாக இருக்கும்? டோபாலஜியாக இருக்கும். அப்போது சப் பேசிஸும் வந்து என்னவாக இருக்கும்? டோபாலஜியாக இருக்கும். ஸோ அப்போ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்? டு ப்ரூவ் பிஒய் இஸ் எ பேசிஸ் ஃபார் தட் சப்ஸ்பேஸ் டோபாலஜி டவ் ஒய் அப்படின்ட்டு சொல்ல போகிறோம். ஓகேவா? ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லெட் யூ இன்டர்செக்ஷன் ஒய். யூ இன்டர்செக்ஷன் ஒய் இஸ் ஏ ஓப்பன் செட் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓப்பன் செட் ஆஃப் ஒய். நெக்ஸ்ட் வந்து ஸ்மால் ஒய் அப்படின்ட்டு ஒரு எலமெண்ட்டை வந்து என்னென்னு எடுத்துக்கிறோம்? யூ இன்டர்செக்ஷன் ஒயில் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறோம். ஸ்மால் ஒய் இன்டர்செக்ஷன் ஸ்மால் ஒய் பிலாங்ஸ் டு யூ இன்டர்செக்ஷன் ஒயில் இருக்குதுன்னு எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ கட்டாயம் இந்த ஒய் எதில் இருக்கும்? ஒய் வந்து யூலேயும் இருக்கும், இந்த ஒயிலையும் இருக்கும். ஓகேவா? ஒய் வந்து எதில் இருக்கும்? யூலேயும் இருக்கும், ஒயிலையும் இருக்கும். therefore there is an element b belongs to script b such that y belongs to அப்போ எதில்? பியில் இருக்கும். அண்டு இட் இஸ் எ பி வந்து எதுக்கு சப்செட்டாக இருக்கும்? இட் இஸ் எ யூவோட சப்செட்டாக இருக்கும். ஓகேவா? பிகாஸ் லெட் நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம்? ஃபஸ்ட்டு யூ எடுத்துருக்குறோம். ஓகேவா? யூ இன்டர்செக்ஷன் ஒய் எடுத்துருக்குறோம். ஒய் வந்து இட் பிலாங்ஸ் டு யூ இன்டர்செக்ஷன் ஒய்ன்னு எடுத்துருக்குறோம். அப்போ ஒய் பிலாங்ஸ் டு பிலேயும் இட் இஸ் எ சப்செட் ஆஃப் யூலேயும் இருக்கும். ஓகேவா? பி வந்து இட் இஸ் எ சப்செட் ஆஃப் யூ. ஓகே, நெக்ஸ்ட்டு ஒய் பிலாங்ஸ் டு பின்னா கமா ஒய் பிலாங்ஸ் டு ஒய். ஓகேவா? ஒய் பிலாங்ஸ் டு இதில் பியில் இருக்குது. அண்ட் திஸ் ஒய் பிலாங்ஸ் டு எதில் இருக்குது? ஒயில் இருக்குது. அப்போ ஒய் பிலாங்ஸ் டு அப்போ எதில் இருக்கும்? பி இன்டர்செக்ஷன் ஒய். ஓகேவா? ஒய் பிலாங்ஸ் டு பி இன்டர்செக்ஷன் ஒய். அப்போ பி இன்டர்செக்ஷன் ஒய்னா இட் இஸ் எ சப்செட் ஆஃப் யூ இன்டர்செக்ஷன் ஒய். ஏன் அப்படின்னா பி இஸ் எ சப்செட் ஆஃப் யூ. ஓகேவா? ஸோ அப்போ பி இருக்கிற இடத்துல என்ன கொடுக்கலாம்? யூ கொடுக்கலாம். யூ இன்டர்செக்ஷன் ஒய். அப்போ கட்டாயம் இட் பிலாங்ஸ் டு u intersection b intersection y, it is a subset of u intersection y. next by lemma 13.2 யூஸ் பண்ணி அப்போ என்ன சொல்லலாம்? by is a basis for the subspace topology on y ன்னு சொல்லிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு அடுத்த லெம்மா 16.2 ஒரு ஈஸியான லெம்மா. இதில் பாரு, ஸ்டேட்மெண்ட்டு பாரு. லெட் ஒய் பி a subspace of x. If u is open in y and y is open in x, then u is open in
U is open in X ன்னு சொல்ல போகிறோம். ஓகேவா? let Y be a subspace of X if U is open in Y and Y is open in X. then நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறது எது? U is open in X ன்ட்டு ப்ரூஃப் பண்ணணும். ஓகேவா? ஸோ ப்ரூஃப் பாரு. given U is open in Y. கொஸ்டினில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? U is open in Y கொஸ்டினில் கொடுத்துருக்குறாங்க. தட் இஸ் அப்போ U ஈக்குவல் டு Y இன்டர்செக்ஷன் Vன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? U ஈக்குவல் டு Y இன்டர்செக்ஷன் V வேர் V இஸ் ஓப்பன் இன் X. V வந்து என்னவா இருக்கும்? ஓப்பன் இன் Xயில் இருக்குது. அப்போ V பிலாங்ஸ் டு எதில் இருக்கும்? இட் பிலாங்ஸ் டு டவுவில் இருக்கும். பிகாஸ் X இஸ் a ஹோல் செட். ஓகேவா? ஸோ அப்போ V பிலாங்ஸ் டு டவுவில் இருக்குது. வீனா என்னது? தட் இஸ் அந்த எலமெண்ட் வந்து எதில் இருக்குது? டோபாலஜியில் இருக்குது. நவ் V இஸ் ஓப்பன் இன் எக்ஸ்னா Y இஸ் ஓப்பன் இன் எக்ஸாக இருக்கும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி என்னென்னு எடுத்துருக்குறோம்? U ஈக்குவல் டு Y இன்டர்செக்ஷன் V. ஓகேவா? V வந்து இந்த திஸ் V. ஓகேவா? V வந்து ஓப்பன் இன் எக்ஸில் இருந்துச்சுன்னா ஒய்யும் எதில் இருக்கும்? இட் இஸ் ஓப்பன் இன் எக்ஸில் இருக்கும். ஓகேவா? அப்போ ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா Y இன்டர்செக்ஷன் V இஸ் ஓப்பன் இன் எதில் இருக்கும்? எக்ஸில் இருக்கும். அப்போ இது நமக்கு முடிஞ்சு. அப்போ கட்டாயம் Y இன்டர்செக்ஷன் V இஸ் ஓப்பன் இன் எக்ஸ்னா ஆல்ரெடி என்னென்னு எடுத்துருக்குறோம்? Y இன்டர்செக்ஷன் V ஈக்குவல் டு Uன்னு எடுத்துருக்குறோம். அப்போ U இஸ் ஓப்பன் இன் X. ஓகேவா? இப்போ நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும்? U இஸ் ஓப்பன் இன் X. நம்ம ப்ரூஃப் பண்ணியாச்சா? ஓகே. ஓகே, நெக்ஸ்ட் லெம்மா போகிறோம். நெக்ஸ்ட்டு ஒரு தியரம். ஓகேவா? தியரம் 16.3. ஸ்டேட்மெண்ட் பாரு. இஃப் A இஸ் a subspace of X and B is a subspace of Y, then the product topology on A cross B is the same as the topology A cross B inherits as a subspace of X cross Y. ஓகேவா? கொடுத்துருக்கிறதெல்லாம் பாரு. A வந்து it is a subspace of X. ஓகே. B is a subspace of Y. Then the product topology on A cross B is the same as the topology A cross B inherits as a subspace of X cross Y ன்னு பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அப்போ இதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா the set U cross V ஒரு செட் எடுத்துக்கிறோம். ஓகேவா? இஸ் த ஜென்ரல் பேசிஸ் எலமெண்ட். இது வந்து என்னது? ஒரு பேசிஸ் எலமெண்ட்டுன்னு எடுத்துக்கிறோம். இந்த செட்டு U cross V என்னன்னு எடுத்துக்கிறோம்? இட் இஸ் எ பேசிஸ் எலமெண்ட்டுன்னு எடுத்துக்கிறோம். ஃபார் X cross Y. எக்ஸ்ன்னு சொல்கிறது எது? இட் இஸ் எ ஒரு செட்டு. சரியா? எக்ஸ்ன்னு சொல்கிறது ஒரு செட்டு, ஒய்ன்னு சொல்கிறது ஒரு செட்டு. ரெண்டுக்கும் கிராஸ் ப்ராடக்ட் இது. ஏன்னா ப்ராடக்ட் டோபாலஜியில் வர்றதுனால நம்ம அந்த மாதிரி எழுதுகிறோம். அப்போ V வந்து கட்டாயம் எதில் இருக்கும்? அப்போ V இஸ் ஓப்பன் இன் எக்ஸ். ஓகேவா? அதே மாதிரி U இஸ் ஓப்பன் இன் எக்ஸ் அண்ட் V இஸ் ஓப்பன் இன் ஒய். அதான் வேறு U இஸ் ஓப்பன் இன் எக்ஸ் அண்டு V இஸ் ஓப்பன் இன் ஒய்ன்னு சொல்கிறோம். தென் அப்போ U cross V, இந்த U cross Vக்கும் A cross B. A cross Bன்னு ஏன் எடுத்துக்கிறோம்? ஃபஸ்ட் நமக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்குறாங்க ஏயும் பியும். சரியா? அப்போ இந்த ஏக்கும் பிக்கும் கிராஸ் ப்ராடக்ட் எடுத்துக்கிறோம். இந்த U cross Uக்கும் Vக்கும் கிராஸ் ப்ராடக்ட் எடுத்துக்கிறோம். அப்புறம் ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் எடுத்துக்கிறோம். ஓகேவா? ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா இட் இஸ் எ ஜென்ரல் பேசிஸ் எலமெண்ட் ஃபார் த சப்ஸ்பேஸ் டோபாலஜி. இட் இஸ் எ அதுவும் என்னவாக இருக்கும்? ஜென்ரல் பேசிஸ் எலமெண்ட் ஃபார் த சப்ஸ்பேஸ் டோபாலஜி ஆன் A cross Bயில் இருக்கும். ஸோ அப்போ U cross V இன்டர்செக்ஷன் இது இப்படியே எழுதுகிறோம். ஓகேவா? U cross V இன்டர்செக்ஷன் A cross B ஈக்குவல் டு அப்போ இதை வந்து மாற்றி எழுதணுன்னா என்ன வரேன்? U cross A. ஓகேவா? U இன்டர்செக்ஷன் A கிராஸ் அப்புறம் இது V இன்டர்செக்ஷன் B. ஓகேவா? அதுதான் நமக்கு இந்த லைன் கிடைக்கும். ஓகே. நெக்ஸ்ட்டு அடுத்தது நவ் U இஸ் ஓப்பன் இன் X. அப்போ U வந்து என்னவாக இருக்கும்? ஓப்பனாக இருக்கும். அப்போ U இன்டர்செக்ஷன் A இஸ் ஆல்சோ ஓப்பன் இன் A அண்ட் V இஸ் ஓப்பன் இன் Y. அப்போ கட்டாயம் V இன்டர்செக்ஷன் Bயும் வந்து என்னவாக இருக்கும்? ஓப்பனாக இருக்கும். அப்போ இது ஓப்பன் இன் எங்கே இருக்கும்? இங்கே ஓப்பன் இன் இதில் வந்து V இன்டர்செக்ஷன் B. ஓகேவா? V இன்டர்செக்ஷன் B இஸ் ஓப்பன் இன். அப்போ இந்த B லேயர் B இன்டர்செக்ஷன் எடுத்துக்கிறோன்னா அங்கே ஓப்பன் இன் Bயில் இருக்குது. அப்போ கட்டாயம் U இன்டர்செக்ஷன் இந்த ரெண்டுக்கும் எடுத்துக்கிறோம். சரியா? U இன்டர்செக்ஷன் V cross V intersection B is a general basis element for the product on A cross B.
thus the basis for the subspace topology on A cross B and for the product topology on A cross B are the same. இப்போ என்ன பண்ணுறோம், ரெண்டுமே என்னவா இருக்குது, சேமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இதெல்லாம் the subspace basis for the subspace topology on A cross B and the product topology A cross B. இது வந்து basis for the subspace topology, இது வந்து இது product topology on A cross B. இந்த ரெண்டுமே என்னவா இருக்கும், சேமாக இருக்குது. ஓகேவா, ஹென்ஸ் the topologies are the same. அப்போ ரெண்டு டோபாலஜி என்னவா இருக்கா, சேமாக இருக்குன்னு சொல்கிறோம். ஓகேவா.